அவங்களுக்கு பிரஸ் மீட்டு கொடுக்க தெரியல, கேள்விகளை எதிர்கொள்ள தெரியல, மக்கள்கிட்ட போய் உரையாட தெரியல, எதற்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்றதுதான் புரியல. எல்லாம் பண்ணாமே அவங்களை நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுனாலதான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரா இருக்க முடியும். இதையெல்லாம் அவர் செய்திருந்தார், அரசியல் நின்று தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி தோற்று போய் பதவி இல்லாம சும்மா உட்கார வைக்கப்பட்டிருப்பார். கூப்பிட்டு போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க, மன்னிப்பு கேட்க வச்சது வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றீங்க, வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணது தப்புனாவது ஒத்துட்டு இருக்கணும், அதையும் ஒத்துக்கிடல. தனிப்பட்ட உரையாடல், தனிப்பட்ட சந்திப்பு அப்படின்றது தனிப்பட்டதாக இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அப்போ அவரை மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வேற ஒரு செய்தியை கடத்துறீங்க. இப்போ வானதி சீனிவாசன் விக்டிம் கார்டு எடுக்கிறாங்க. ஒரு ஆண் அரசியல்வாதியை பார்த்து இப்படி நீங்கள் பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண் அரசியல்வாதியை நோக்கி இந்த கேள்வி கேட்கறது அப்படின்னா நீங்க அண்ணாமலை ஹெச்ராஜாவை நோக்கிலாம் கேட்டாச்சு. அப்ப நீங்க வேற ஒரு ஆணை குறிப்பிட விரும்புறீங்கன்னா மோடியை பத்தி கேட்க விரும்புறீங்களா? மோடியை வேணா வர சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வர்றோம். கேள்விக்கு பயப்படுகிறார் அப்படின்றது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவர் வேற ஆங்கிள் டைவர்ட் பண்றாரு. சாப்பாட்டு பிரச்சனைலாம் தேவையில்லாம எடுக்கிறாரு. ஒரு பெண் சாப்பிட்றத வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி வானதி சீனிவாசன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு சுயமரியாதை பிரச்சனை. அவர் கேட்ட அவர் அசிங்கமா பேசினாரா, கெட்ட வார்த்தை பேசினாரா, இல்ல அவங்களோட அவதூறா பேசினாரா, இல்ல பொய் சொன்னாரா? எதுவுமே இல்லை. அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இல்ல இப்ப இங்க டிஸ்பியூட்டே அவரா மன்னிப்பு கேட்க விரும்பினாரா இல்ல மன்னிப்பு கேட்க அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்றது. அவரே மன்னிப்பு கேட்க விரும்புறாரு அப்படின்னாலும் அவர் தப்பு எதுவும் பண்ணல. நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கறீங்க? நீங்க என்ன தப்பா பேசிட்டீங்கன்னு சொல்லில நகர்ந்திருக்கணும். இந்த ஜிஎஸ்டி குறித்தான கருத்துக்கள் அப்படின்றத தமிழ்நாட்டில் எங்க போய் கேட்டாலும் இதை விட மோசமான எதிர்விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். இவர் ரொம்ப நாகரீகமா சொன்னார், சீனிவாசன்ற நபர் ரொம்ப நாகரீகமா சொன்னார். ஆனால் அதை அரசியலாக மாற்றியது பிஜேபி தான். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமியை ஜாமீன் கொண்டா நானே வச்சுக்கிறேன், நடத்த முடியல. இந்த விவகாரத்தை அரசியலா முன்னெடுக்கிறாங்களா இந்தியா கூட்டணி? ஏன்னா ராகுல் காந்தி ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு இந்த பிரச்சனை அவ்வளவு பூதாகர பிரச்சனையா பார்க்கப்படுதா? கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிற வீடியோ வெளியிடுற அளவுக்கு இது பெரிய சம்பவம் அப்படின்னா ராகுல் காந்தி கண்டிக்கிற அளவுக்கு இது பெரிய சம்பவம் தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அன்னபூர்ணா நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த வீடியோ வெளியாகுது. இது திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சாரார் பேசுறாங்க. பாஜக அவரை நாங்கள் வலுக்கட்டாயமாலாம் மன்னிப்பு கேட்க வைக்கல அப்படின்னு அவங்க ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் நகர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை நல்லா புரிஞ்சுக்கிட்ட யாருமே இந்த ஒரு சம்பவத்தை இவ்வளவு மோசமா ஹேண்டில் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. எந்த அடிப்படையில் மோசம்? ஏன்னா இந்த நபர் கேட்ட கேள்வி அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. முதல்ல அந்த கூட்டம் ஜிஎஸ்டி குறித்தான ஆலோசனை கூட்டம். அப்ப அதுக்கு தொழிலதிபர்கள் வர்றாங்க. அப்ப இவர் ஹோட்டல் அதிபர்களுடைய சங்க தலைவராக இருக்கிறார் என்ற அடிப்படையில அவர் போய் கலந்துக்கிறார். ரொம்ப செலக்டடான ஆட்கள் தான் அதுல போய் கலந்துக்கிட முடியும். எல்லாரும் போய் கலந்துக்கிடக்கூடிய கூட்டமாக அது வடிவமைக்கப்பட்டதா தெரியல. அப்போ அவர் அந்த இடத்துல இருந்துதான் எல்லாரும் நம்ம ஆட்கள் தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க, ஸ்வீட் சாப்பிட்டாங்க, காரம் சாப்பிட்டாங்க, ஆனா ஒன்னொன்னுக்கு வேற ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஸ்வீட்லயே பார்த்தோம்னா பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கு, அந்த பன்ல வேல்யூ ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வருது, பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, வேல்யூ ஆட் பண்ணா வேற ஒன்று வருது அப்படின்ற இதெல்லாம் அவர் சொல்லிட்டு, இதெல்லாம் சாப்பிட்டது வேற யாரும் இல்ல, நம்ம வானதி சீனிவாசன் தான் சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா சிரிச்சுட்டே தான். அது எப்படி ஒரு எம்எல்ஏ அவங்க ஒரு பெண் அப்படின்றனாலதான் நீங்க இந்த கருத்தை வெளியே சொல்றீங்க? இதே ஒரு மேல் அமைச்சரோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ சாப்பிட்டு தான் சொல்வீங்களா அப்படின்ற ஒரு இதுவும் வானதி சீனிவாசன் கேட்கறாங்க. இல்ல, இந்த விக்டிம் கார்டுக்கு நான் வர்றேன். இப்ப இதை கேள்வி கேட்ட உடனே எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண அரசியல்வாதி, ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் நீங்க இதை சொன்னீங்கன்னா கூட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்க கோரிக்கையை பரிசீலனை செய்யறோம், பரிசீலித்து உங்களுக்கு நல்ல முடிவாக அறிவிப்போம், உங்களை கைவிட்ட மாட்டோம், குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா? ஏன் அப்படி வேற ஜிஎஸ்டி வைக்க வேண்டிய தேவை வருது? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி வைக்க வேண்டிய தேவை எப்படி வருது? இதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கலா சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க வேணா அசிஸ்ட் பண்றோம், கம்ப்யூட்டரை நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும், அந்த ப்ரோக்ராமிங்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் டெக்னிக்கலா இல்லாம சாதாரணமா கடந்து போக வேண்டிய ஒரு நிகழ்வை அவங்க பதில் சொல்லாம வானதி சீனிவாசன் சிரிப்பதும், இவர்கள் உம்முன்னு முகம்
அவங்களால வந்து அந்த கேள்வியை வந்து சகித்து கொள்ளவே முடியாதபடி அவர் ரியாக்ட் பண்றாரு. ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது சமூக வலைதளத்துல வைரல் ஆகுது. அதை அப்படியே விட்டுருக்கலாம் அல்லது விளக்கம் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு நாள் விட்டா அவரே பிரஸ் முன்னாடி வந்து இதை கிளாரிஃபை பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவரா தேடி வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒருத்தர் தேடி வர்றாரு அப்படின்னா அதை எப்படி படம் எடுக்க முடியும் அப்படின்றதுதான் எனக்கு புரியல. இப்போ இது என்னோட ரூம்ல வந்து எனக்கு தெரியாம ஒருத்தர் வந்து இந்த ரூம்ல கேமராவை ஆன் பண்ணி வச்சு உட்கார முடியாது. ஆனா அந்த ரூம்ல கரெக்டா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய முகம், இவருடைய முகம், வானதி சீனிவாசனுடைய முகம், எல்லாருடைய முகமும் ரொம்ப கிளீனா தெரியுற மாதிரி இவங்க வந்து கேமரா ஆங்கிள் செட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலத்துல ஒவ்வொரு சந்திப்புகளும் போட்டோ எடுத்தோ இல்ல வீடியோ எடுத்தோ பிரபலப்படுத்த வேண்டிய தேவை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குல்ல. நேத்து வந்து அது எப்படிப்பட்ட சந்திப்புன்றது தானே இருக்கு. நேத்துல இருந்து ஒரு கேள்வி அவர் கேட்கப்பட்டாரு. உடனே ஜிஎஸ்டி எதிர்ப்பா இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆகட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல வந்து அவர் சரியான கேள்வி கேட்டாரு, சரியான பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு வைரலாக்கப்படுது. அப்ப அது வந்து இல்ல, அவர் வந்து விருப்பப்பட்டுதான் அந்த கேள்வி கேட்டாரு, அவர் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்ண வேண்டிய தேவை பாஜக இருக்குல்ல. இப்ப பாஜக வந்து இதை பிரபலப்படுத்துவதற்காகத்தான் பதிவு பண்றாங்கன்னா கேமரா முன்னாடி இருந்திருக்கணும், இது பின்னாடி இருந்திருக்காது. மைக்கு அப்படின்றது வந்து தேவையே இல்லை. ஒரு புகைப்படம் போதும், நான் இவரை சந்தித்தேன், என்னிடம் நேரடியா விளக்கம் கொடுத்தாருன்னு பதிவு பண்ணாலே போதுமானது. ஆனா இவங்களுடைய நோக்கம் அப்படின்றது அவரை இழிவுபடுத்துவது. இது எப்படி இழிவுபடுத்துறது அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாடு அரசியல்ல. இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அதை போட்டோவா வீடியோவா பப்ளிஷ் பண்றது அப்படின்றது இது 2வது நிகழ்வு. முதல் நிகழ்வு எப்ப நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன்ல இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அம்மையாரை பார்த்து அதிமுக சேருவதற்காக போறாரு. போகும் பொழுது அவரும் அவருடைய மனைவியும் நெடுஞ்சான் கிடையாக ஜெயலலிதா அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க, வணங்குறாங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா காலில் விழுகிறார்கள். காலில் விழுவதே முதல்ல ஒரு அவமரியாதையானதான். விழுந்தது மட்டுமல்லாமல் அவருடைய கால் பக்கத்திலிருந்து அதை வந்து போட்டோவா எடுத்து பிரிண்ட் மீடியா எல்லாத்துக்கும் கொடுத்து அது எல்லா செய்தித்தாள்களையும் விளம்பரப்படுத்தப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இப்படியான ஒரு சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நடக்குது. அப்ப இதுல கனெக்டிங் என்ன வருது அப்படின்னா, இந்த 2 பேருடைய ஆட்டிடியூடு ஏன் இப்படி வந்து நிக்குது அப்படின்னா அதற்கான கேள்விதான் தமிழ்நாடு தொடர்ந்து போராடி. பேசினதுக்கு அப்புறம் நேரம் கேட்கிறாரு வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட, அவங்க வந்து நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவராதான் விருப்பப்பட்டு வர்றாரு. அவங்க விருப்பப்பட்டதை யாரோ ஒருத்தர் புகைப்படம் எடுக்கிறாங்க. பட் எனக்கு இதுக்கு விளக்கம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் அந்த நிர்வாகிகளுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல எங்க அரசியல் வருது, இதுல எங்க தமிழரை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்ற அந்த கேள்விகளை எதன் அடிப்படையில் இல்ல, அதுல சீனிவாசன் அவர்களுடைய நம்ம வானதி சீனிவாசனுடைய ஆட்டிடியூட பாக்குறோம், நிர்மலா சீதாராமனுடைய ஆட்டிடியூட பாக்குறோம். அந்த ஆட்டிடியூடே வந்து வேற ஒரு நீண்ட கால அரசியல் வன்மத்தை வெளிப்படுத்துவதா இருக்கு. இந்த பக்கம் மன்னிப்பு கேட்பதற்கு போன நபரினுடைய குரல் அப்படி நடுங்குது. அவர் ஏன் அவ்வளவு பயந்து போய் அங்க நிக்கணும் அப்படின்றதுதான். முதல் நாள் அந்த கான்ஃபிடன்ட் அடுத்த நாள் இல்ல. முத நாள் வந்து அவ்வளவு இயல்பா பேசுறாரு. நிர்மலா சீதாராமனை அவர் வந்து ரொம்ப நாள் பழகியது போல கையாளுகிறார். வானதி சீனிவாசனை ரொம்ப நாள் பழகியது போல கையாளுகிறார். வயதளவுல வானதி சீனிவாசனோட அவர் மூத்தவராக தான் தெரிகிறாரு. ஒரு தங்கச்சியா மதிச்சுதான் அந்த விஷயத்தை அவர் பேசுறாரு. நிர்மலா சீதாராமனை ஒரு சொந்த அக்கா மாதிரி மதிச்சுதான் அந்த அவையில் அவர் பேசுறாரு. அந்த ஆட்டிடியூடு வந்து அவர் அவமானப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல பேசவே இல்லை. அவருடைய நீங்க எவ்வளவு பெரிய சைக்காட்ரிஸ்ட கொடுத்து பார்த்தாலும் தெரியும், அவர் ரொம்ப இயல்பா அதை பேசினாரு. அவர் சுட்டிக்காட்ட விரும்பினது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இதை சரி செய்வது. அவர் இத்தனைக்கு என்ன சொல்றாரு, ஜிஎஸ்டி வரியை ஏத்த கூட செய்யுங்க, உறவா இருக்கிறதுக்கு ஏத்திக்க கூட சேம் ஸ்லாப் கொண்டு வாங்க அப்படின்றதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது. அப்போ அதற்கே அவங்களுடைய ஆட்டிடியூட் இதுதான், ரெஸ்பான்ஸ் இதுதான். இப்ப இவரே கால் பண்ணி கேட்டாரு, மன்னிப்பு கேட்க வர்றாரு அப்படின்னா வீடியோ எங்க இருந்து வருது, அதை எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும்? அந்த ரூம்ல நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாத நபர்கள் அவருடைய ரூமுக்குள்ள இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப அவருக்கு தெரிந்த நெருக்கமான நபர்கள் மட்டும்தான் அவருடைய ரூம்ல இருப்பாங்க. நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும், எத்தனையோ எம்எல்ஏக்கள் எம்பிக்களை சந்திக்க போறீங்க. அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய அனுமதி இல்லாம யாராவது ஒருத்தர் காலில் நிக்க முடியுமா? தெரியாத ஒருத்தர் நிக்க முடியுமா? அதுவும் கேமராவை கையில வச்சுட்டு நிக்க முடியுமா? யார் நிப்பாங்க? அவங்களுடைய உதவியாளர் நிப்பாங்க. அது போக சந்திக்க போன நபர்கள் நிப்பாங்க.
அல்லது அதுக்கு தொடர்புடைய கவுன்சிலரோ மாவட்ட செயலாளரோ யாரோ ஒருத்தர் கூட நிற்பாங்க. அதை தாண்டின ஒருத்தர் இருக்க போறது இல்லை. அப்ப அவங்கள ஒருத்தர் தான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அவரை கை காட்டுவதில் இவங்களுக்கு சிக்கல் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இன்னொரு அரசியல் அண்ணாமலை எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இதை வெளியிட்டதே ஒரு அவமானப்படுத்துவது. பாத்தியா நான் எப்படி உட்கார வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்றதுதான். இந்த ஆட்டிடியூட் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு முறை நிர்மலா சீதாராமன் வரும் பொழுதும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு பிரஸ் மீட்டு கொடுக்க தெரியல, கேள்விகளை எதிர்கொள்ள தெரியல, மக்கள்கிட்ட போய் உரையாட தெரியல, எதற்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்றதுதான் புரியல. எல்லாம் பண்ணாமே அவங்களுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுனாலதான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரா இருக்க முடியுது. இதையெல்லாம் அவர் செய்திருந்தார், அரசியல் நின்று தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி தோற்று போய் பதவி இல்லாம சும்மா உட்கார வைக்கப்பட்டிருப்பார். ஒவ்வொரு முறை நிர்மலா சீதாராமன் வரப்ப இங்க தமிழ்நாட்டு அரசு பண்ணக்கூடிய ஊழலையோ, தமிழ்நாடு அரசு நிதி வரலன்னு சொல்றது எல்லாத்தையும் தோல் உரிச்சு காட்டுறாரு. அதுவும் தமிழ் மொழியிலேயே பண்றாரு. இதை பொறுத்துக்க முடியாதனாலதான் இந்த குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறீங்க. அவங்க ஒவ்வொரு முறை வரப்ப டிஃபேம் பண்றீங்க. தயவு செய்து நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லுவது, இதை ஹிந்தியிலேயாவது பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை வடக்கில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களின் மூலமாக முன்னெடுப்பதற்காக அது உதவும். நீங்க தமிழ்ல பேசுறதன் மூலமா மேலும் மேலும் அம்பலப்பட்டு தான் போறீங்க. லாஸ்ட் டைம் அவர் வந்தபோது வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்கு வந்தபோது ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மாநில பேரிடராக அறிவிக்கலாம் அப்படின்றாரு. எதை? மழை வெள்ளத்தை. மாநில பேரிடர்ன்றது எதற்காக அப்படின்னா, ஸ்டேட் ஸ்பெசிபிக்கான டிசாஸ்டரை மட்டும்தான் மாநில பேரிடராக அறிவிக்க முடியும். இது ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டரா? மழைன்றதும் வெள்ளம்ன்றதும் கிடையாது. அப்போ இது ஸ்டேட் டிசாஸ்டரா அறிவிக்கவே முடியாது. அதை ஸ்டேட் டிசாஸ்டரா அறிவிக்கணும்னு அரசியல் பண்றாரு. அப்புறம் நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க இவ்வளவு கோடி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. கேட்டது NDRF, கொடுக்கப்பட்டது ஆண்டுக்கு ஆண்டு வர வேண்டிய SDRF. அப்ப நீங்க கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்றத தமிழ்நாடு விமர்சித்தது. அதற்கடுத்து தொடர்ச்சியா இவர் அம்பலப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இப்போ மெட்ரோ ரயிலை பத்தி அவர் பேசுறாரு பிரஸ் மீட் கொடுத்து. என்ன சொல்றாங்க அப்படின்னா, phase 1 மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த phase 1 மெட்ரோ திட்ட பணிகள் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக, சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக அமல்படுத்தப்பட்டது. 60% ஃபண்டு நாங்க வெளிநாட்டுல இருந்து கடனாக கொண்டு வந்தோம். ரைட். பேலன்ஸ் 40 பத்தி சொன்னாங்களா? நீங்க அந்த வீடியோ எத்தனை தடவைனாலும் ரிவைன் பண்ணி பாருங்க. என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு, சமூக வலைதளத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. எத்தனை தடவைனாலும் பாருங்க, கட்டே இல்லாம கிளியரா இருக்கு. அப்படியே ஸ்கிப் பண்ணி phase 2 மெட்ரோவுக்கு வந்துடுறாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 40% எங்கிருந்து வந்ததுன்ற கேள்வி வருது இல்ல? அதை எடுத்து பார்த்தால் அவர் சொன்ன 60% நிதியே கூட கேள்விக்குள்ளானதுதான். ஏன்னா 2009 அந்த ப்ராஜெக்டினுடைய ப்ரொபோசலை ஒன்றிய அரசு அப்ரூவல் கொடுத்த ஷீட் இன்னைக்கும் கூட CMRL வெப்சைட்ல இருக்கு. CMRL அப்படின்றது ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ல என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நான் அந்த ப்ராஜெக்டினுடைய இதை எடுத்து காட்டுறேன். சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரஸ் ரிலீஸ் டேட்டட் 28/1/2009. 59% ஆஃப் த காஸ்ட் கன்செஷனல் அஃபீஷியல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான்ல இருந்து வாங்கப்பட்ட கடன். சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் 15% ஈக்விட்டி காஸ்டாகவும் 5% சபார்டினேட் டெப்டாகவும் கொடுக்குறாங்க. சபார்டினேட் டெப்டா கொடுக்குறாங்க. அதே போல மாநில அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, 15% ஈக்விட்டியாகவும் 6% சபார்டினேட் டெப்டாகவும் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் 59% ஜப்பான் கடன் கொடுத்திருக்கு, 20% ஒன்றிய அரசு செலவு செய்திருக்கிறது, 21% மாநில அரசு செலவு செய்திருக்கு. ஜப்பான் கொடுத்த 51% யார் திருப்பி அடைக்க போறா? மாநில அரசு தான் அடைக்க போகுது, நம்ம தான் அடைக்க போறோம். அப்ப அந்த ப்ராஜெக்டினுடைய ஷேர், மேக்சிமம் ஷேர் ஹோல்டர் யாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு. 80% ஆஃப் த காஸ்ட்டை பேர் பண்றது தமிழ்நாடு அரசு. இந்த ப்ராஜெக்டை உருவாக்குனது தமிழ்நாடு அரசு, அப்ரூவல் கேட்டது தமிழ்நாடு அரசு, காசு கேட்டது தமிழ்நாடு அரசு, கொடுக்கப்பட்ட கடனை அடைப்பது தமிழ்நாடு அரசு. ஆனால் பேர் மட்டும் சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, phase 2க்கு வருவோம் அப்படின்னா, phase 2ல என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்தில் இருந்து 2019 இருந்து நம்மளுடைய ப்ரொபோசல் என்ன, 50-50 பார்ட்னர்ஷிப்ல ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது CMRL மாதிரியான ஒரு நிறுவனத்தின் மூலமாக நாம 50-50 பார்ட்னர்ஷிப்ல இதை பண்ணலாம் அப்படின்னு. ஒண்ணு ஓகே சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, தமிழ்நாடு அரசு வேற நிறுவனங்கள்ல இருந்து கடன் ஏதாவது பெற முடியுமான்னு வரும்பொழுது அது ஒன்றிய அரசு மூலமா மட்டும்தான் வாங்க முடியும். இல்லைன்னா தமிழ்நாடு அரசு நேரடியாக போய் வாங்கிட முடியுமே. அப்போ ஒன்றிய அரசு மூலமா தான் கடன் வாங்க முடியும். அப்ப அதுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அந்த கட்டாயத்தின் பேர்ல ஒன்றிய அரசு வெளிநாட்டுல இருந்து கடன் உதவிகளை அரேஞ்ச் பண்றாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாடு தொடர்ந்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய பார்ட்னர்ஷிப்புக்கு கொண்டு வரணும்னு போராடுறாங்க. அதுக்கு ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவிக்குது. ஆனால் ஒன்றிய அரசினுடைய
பிஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு வந்து இதை சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டா அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப நீ இவ்வளவு விஷயங்கள் குறிப்பிடுறீங்க, பட்டியலிடுறீங்க. முடிச்சுட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் இப்ப யார்கிட்ட பெண்டிங் இருக்கு அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல பெண்டிங் இருக்கு. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல நிர்மலா சீதாராமனுக்கு பங்கு இருக்கா இல்லையா, அதுல பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலை பத்தி அவருக்கு தெரியுமா தெரியாதா, இப்படி ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்றது தெரியுமா தெரியாதா. டெல்லியில மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நடக்குது. அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒன்றிய அரசாங்கத்தால செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறது. எந்த விதமான தடையும் இல்லாமல் அது நடத்தப்படுகிறது. இதே போல பல்வேறு மாநிலங்கள்லையும் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ஒன்றிய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆனா சென்னைக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டாங்க. மாறா நம்ம இந்த ப்ராஜெக்டுக்கு ஆரம்பத்துல கிரியேட் பண்ண காஸ்ட் வந்து என்னன்னா, இவங்க சொல்றாங்கல்ல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்கல்ல, சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 80,000 crores. அதை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, சரி 70, இல்ல இதுவும் அதிகமா இருக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, சரி 68, இல்லைங்க இன்னும் ரொம்ப அதிகமா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் குறைங்கன்னு 63,000 கோடிக்கு வந்து நின்னது. இந்த 63,000 கோடியை யாரு என்டார்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒன்றிய அரசு 2020-21 பட்ஜெட்ல பாயிண்ட் நம்பர் 59 இவர் வாசிச்ச ஸ்பீச் தான். சென்ட்ரல் கவுண்டர் பார்ட் ஃபண்டிங் வில் பி ப்ரொவைடட் டு சென்னை மெட்ரோ ரயில் phase 2 ஆஃப் 118.9 கிலோமீட்டர் அட் எ காஸ்ட் ஆஃப் 63,246 crores அப்படின்றத அவர்கள் இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன் குறிப்பிடுறாங்க? ஒன்றிய அரசுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட்ல ஏன் குறிப்பிடுறாங்க? அப்போ ஒன்றிய அரசுக்கு அதுல ஷேர் இருக்குன்றதை ஒத்துக்கிட்டதுனால தானே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ சில விஷயங்களை அப்ரூவ் பண்ணாம மக்கள் மத்தியில் வெளியே வராது அப்படின்ற நம்பிக்கையில மறைத்து வைத்து விட்டு இவர் செலக்டடான விஷயங்களை மட்டும் ஹாஃப் ஃபேக் நியூஸை மட்டும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். ஹாஃப் ட்ரூத் இஸ் ஈக்குவல் டு ஃபேக் நியூஸ் தான். இவர் ஹாஃப் ட்ரூத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால இவங்க வர வேண்டிய அவசியமே. இப்ப இந்த வீடியோ வித்து யார் அரசியல் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த வீடியோ வச்சு இந்த வீடியோ ஒண்ணு, இந்த வீடியோல வந்து 2 வகையான அரசியல் நடக்கிறது. ஒண்ணு நிர்மலா சீதாராமன் செய்யக்கூடிய அரசியல், ஒரு 2000 வருஷ வன்மம் 2 நாள்ல வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை சீனிவாசனை வந்து நேர்ல கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறது. இப்ப மன்னிப்பு கேட்கறதை ஏத்துக்கிற பெருந்தன்மை கூட அந்த வீடியோல அவங்கள்ட்ட தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் வந்து மன்னிச்சுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற வார்த்தை வரணும்ல, வரல. மாறாக முகம் இறுக்கமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா டெல்லியில இருந்து வருது டோஸ், டெல்லியில இருந்து வர்ற டோஸ் எதுக்கு தேவையில்லாத வாய விடுறீங்க அப்படின்ற பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியல. அப்ப மன்னிப்பு கேட்க வச்சு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறாங்க. அது இன்னும் பெரிய டேமேஜா மாறுது. அதற்கு அடுத்து இன்னொரு வீடியோ ஒண்ணு வெளியே வருகிறது. இப்ப ஒரு ஊருக்கு போறாங்க, இவங்க வந்து நகர்வலம் போற மாதிரி அப்படியே ஜாலியா போறாங்க. எதுக்கு ஊரை சுத்தி பார்க்க போகணும்? வீட்டுல ஏதோ குறைகள் இருக்கான்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். வேடிக்கை பார்க்கறதுக்கு போறதா இருந்தா கார்ல போயிருங்க. ஊருக்குள்ள நடந்து போனா 4 பேர் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. நீங்க ஒன்னும் ஏதோ தூரத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒருவர் கிடையாதுல்ல, நீங்க வந்து ஒரு அமைச்சர் தானே, உங்களிடம் நெருங்கி பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. ஆனா அவரை நெருங்கி பேசுறதுக்கு வேற ஏதோ தகுதியை அவர் எதிர்பார்க்கிறாரான்ற கேள்வி வருது. ஏன்னா ஒரு பையன் வர்றாரு, மேடம் மொபைல் போன் உதிரி பாகத்துக்கெல்லாம் வந்து உள்நாட்டிலே நம்ம உற்பத்தி செய்யலாம் மேடம், அதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இது கேட்பதற்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். என்னப்பா சொல்ற, உனக்கு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதே இடத்துல அமைச்சர் தங்கம் தென்னரசு இருந்திருந்தார் அப்படின்னா, அல்லது ஏதோ ஒரு மாநில அமைச்சர் இருக்கிறார், அல்லது வந்து டிஆர்பி ராஜா இருக்கிறார் அப்படின்னா, அந்த பையனை கூப்பிட்டு அவர் கூட உரையாடி அந்த விஷயத்தை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு இருப்பாங்க. அது பொலிட்டிக்கல் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, அது ப்ரொக்ரெசிவான பொலிட்டிக்கல் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓ அப்படியா உனக்கு என்ன தெரியும், நீ இது எல்லாத்தையும் ஃபைலா எடுத்துட்டு டெல்லிக்கு வா அப்படின்றாங்க. வேற நிறுவனங்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் பிரைவேட் மேடம், நம்ம ஸ்டேட் ஓன்டு ப்ராஜெக்டாவே இதை பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. இல்ல நீ இதெல்லாம் எடுத்து டெல்லிக்கு வா. எதுக்கு டெல்லிக்கு வரணும்? நீங்க தானே வந்திருக்கீங்க, வந்த இடத்துல உங்கள்ட்ட பேசுறதுக்கு உரிமை இல்லையா? உங்களை பார்க்கணும்னா டெல்லி வரைக்கும் வரணுமா? எதுக்காக? அந்த இடத்துல நிறைய மக்கள் இருப்பாங்க, அடுத்தடுத்து அவரை மீட் பண்ணுவாங்க. சோ இவரை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் அப்படின்றதுக்காக டெல்லி வாங்க அப்படின்னு. டெல்லி வரைக்கும் போனோம், ஒரு மெயில்ல கம்யூனிகேட் பண்ண சொல்லலாம், அல்லது பக்கத்துல இருக்கிற உதவியாளர்கிட்ட இருந்து அவர்கிட்ட போன் நம்பர் வாங்க சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் சினிமா பார்க்குற சாதாரண அரசியல்வாதிக்கு கூட தெரியும். ஆனா இவருக்கு தெரியல அப்படின்னா அவர் வேறு ஒரு சிக்கல் இருக்கு அவருக்கு. வெறுமனே யாரோ ஒருத்தர் வந்து பேசுறதுன்றது இல்ல, பேசுறவர் யாரா இருக்கிறாரு, நம்மளுடைய தரத்துக்கு இவரோட எல்லாம் பேசுவதான்ற ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட வந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது. அது ரொம்ப ஆபாசமாக இருக்கிறது பார்ப்பதற்கே. இந்த ஆட்டிடியூடோட தமிழ்நாட்டுக்கு தயவு செய்து வர வேண்டாம். ஒன்றும் இல்லை, அந்த பையன் வந்து பண்ணது ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அவர் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி ஆபீஸுக்கெல்லாம் போயிருப்பாரு, போய் பார்த்துருப்பாரு, வாப்பா என்னப்பான்னு கேட்டிருப்பாங்க. இவரும் வந்து பேசியிருப்பாரு, நல்லா இருக்கேப்பா நான் பாக்குறேன்ப்பா அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. ஆட்சி மாறி இருக்கும். செந்தில் பாலாஜியை பார்த்திருப்பாரு,
பக்கத்துல இருக்கிற ஆளை கூப்பிட்டு இவரை பேரை நோட் பண்ணிக்கங்க, நல்லா சொல்றாரு, நம்ம பயன்படுத்திப்போம் இந்த கருத்தை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இதே மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன்ட்ட சொன்னோம்னா உடனே நடந்துரும் அப்படின்னு நினைச்சு நிர்மலா சீதாராமன்ட்ட போயிருக்கிறாரு. அவருக்கு அந்த இரண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நூல் வித்தியாசம் வந்து அவருக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவர் அப்ரோச் பண்ணிட்டாரு. இப்ப அவரை கடைசியில போலீஸ் தான் அவரை காப்பாத்தி கொண்டு போறாங்க. போலீஸ் வந்து அவரை செக்யூர் பண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கு. இப்ப வெளியே விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் தகவல் வெளியிடப்படல. அங்க அந்த சூழல்ல இருந்தே அவரை காப்பாத்துறதுக்கு போலீஸ் வர வேண்டியதா இருக்கு. ரெண்டு நடந்திருக்கலாம். ஒண்ணு இவங்க இன்டிமேட் பண்ணி தூக்கிட்டு போக சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவங்களே வந்து இந்த விவகாரத்தை அரசியலா முன்னெடுக்கிறாங்களா இந்தியா கூட்டணி? ஏன்னா ராகுல் காந்தி ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து அவ்வளவு பூதாகர பிரச்சனையா பார்க்கப்படுதா? இல்ல, இது ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் பேசுறாரு. அவரும் வந்து சாதாரணமா இன்னைக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சவர் அல்ல. ரொம்ப ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம். அந்த அன்னபூர்ணா கௌரி சங்கர் அப்படின்னு தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஃபுட் பிரான்ச்சைஸ்ல அவங்களும் ஒரு நபர். கோயம்புத்தூர்னுடைய ரொம்ப பெருமையான அடையாளங்கள். கோயம்புத்தூர் போனா அன்னபூர்ணால சாப்பிட போகலாம், கௌரி சங்கருக்கு சாப்பிட போகலாம், நண்பர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போற அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஹோட்டல். இப்ப சங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அன்னபூர்ணாவை அட்டாக் பண்றது, கௌரி சங்கர் அட்டாக் பண்றது. அந்த ஹோட்டல்ல சாம்பார் எப்படி இருக்குன்னு தெரியுமா, பன் பட்டர் ஜாம் எப்படி இருக்கும் தெரியுமா, டீ எப்படி இருக்கும் தெரியுமா, இது எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க எப்படி வந்து இதற்கு முன்னாடி வந்து அடையார் ஆனந்தபவனை ட்ரீட் பண்ணாங்களோ அதே பாணியில வந்து ட்ரீட் பண்றாங்க. அப்ப இது தொடர் நிகழ்வா மாறுது. தேசிய அளவுல கவனம் பெறுது. ஏன் தேசிய அளவுல கவனம் பெறுது? அவர் கேட்ட கேள்வி சிம்பிளான கேள்வி. இதுக்கும் வேற வேற ஜிஎஸ்டி, இதை கால்குலேட் பண்றது கம்ப்யூட்டரே தயங்குது, கம்ப்யூட்டரே சங்கடப்படுற அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இது எல்லாராலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இஷ்யூ. இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ. நம்ம இஷ்யூ இந்தியாவில எவனாவது ஒருத்தன் பேசிடுவானான்னு சமூக வலைதளம் முழுக்க காத்து கிடக்குது. அவர் பேசுறாரு, உடனே அது தேசிய அளவில் வைரல் ஆகுது. இன்னைக்கு ராகுல் காந்தி அதன் மீதான கருத்து தெரிவிக்கிறார். ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு இது பெரிய சம்பவமா அப்படின்னா, கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிற வீடியோ வெளியிடுற அளவுக்கு இது பெரிய சம்பவம் அப்படின்னா, ராகுல் காந்தி கண்டிக்கிற அளவுக்கு இது பெரிய சம்பவம் தான். இதுல இன்னொரு அரசியல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அங்க அண்ணாமலை வந்து லண்டன்ல இருந்து இதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை கொடுத்த மன்னிப்பு கடிதம் அப்படின்றத வந்து வானதி சீனிவாசன் ஆக்சுவலா கொடுத்திருக்க வேண்டியது. ஆனா அண்ணாமலை முந்தி கொண்டு கொடுப்பதன் மூலமாக வேறு ஏதோ கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு. உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய லடாயை சரி பண்றதுக்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். வானதி சீனிவாசனை வைத்து நடந்த ஒரு சம்பவத்துக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு, சம்பந்தம் இல்லாம ஆஜராகிறாரு. அவர் அங்க போய் படிக்க போயிருக்கிறாரு. படிக்க போனவருக்கு இவங்க தலைவலியை கொடுத்து பல வீடியோக்குள்ள வானதி சீனிவாசன் அண்ணாமலையோட பக்கத்துல உட்கார்ந்து சிரித்து சிரித்து பேசி கொண்டிருப்பார். ஆனா இப்ப அண்ணாமலை தூரத்தில் உட்கார்ந்து வானதி சீனிவாசனுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்குள்ள வேற சில பிரச்சனைகளும் இருக்கிறது. அதுல கவனம் செலுத்தட்டும். தேவையில்லாம மக்கள் பிரச்சனையை கேட்கிறேன்னு வந்து ஏன் இவ்வளவு சிரமத்துக்கு நிர்மலா சீதாராமன்? நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மினிஸ்டர் வராரு, அது சென்ட்ரல் மினிஸ்டர் வராங்க அப்படின்றப்ப நிறைய ப்ரோட்டோகால்லாம் இருக்கும். யாரு பேசுறாங்க, என்ன பேச போறான்ற தகவல் கூட அங்க இருக்கும். இதை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் முத நாள் பேசுறாரு. அது சமூக வலைதளங்கள் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார், இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும், இந்த அளவுக்கு எல்லாம் மக்கள் பகிர்வாங்க அப்படின்னு. அது அதிகமா பகிரப்படுது. அடுத்த நாள் அவரே அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் சந்திச்சு அவர் எந்த வாட்டவர் அவர் மன்னிப்பு கேட்கிறாரோ இல்ல வருத்தம் தெரிவிக்கிறாரோ, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வீடியோ எடுக்கிறாங்க, அது சமூக வலைதளம் மறுபடியும் வருது. ஃபர்ஸ்ட் வந்த கருத்துக்கு இவங்க வந்து பதிலடி கொடுக்குறாங்க. இந்த விவகாரத்தை சுத்தி நிறைய முடிச்சுகள் போடப்பட்டுட்டே இருக்கு அரசியல் ரீதியா. இது வந்து பாஜக வந்து ஆதரவு, இல்ல பாஜக எதிர்ப்பு, இல்ல திமுக சப்போர்ட்டர் அவர் சீனிவாசன் அப்படின்ற மாதிரி அந்த சாயம் இதெல்லாமே பூசப்படுதா? சீனிவாசன் திமுக சப்போர்ட்டரா RSS சப்போர்ட்டரா அப்படின்றது அவரை போய் நேர்ல பார்த்து பேசினாலே தெரியும். அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்றாகவே தெரியும். பிரச்சனை என்னன்னா, குஜராத்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, மேடம் நாங்களே புரோக்கர்ஸ் மேடம், இந்திய அரசாங்கம் எங்களை விட பெரிய புரோக்கரா இருக்கும் போல, நாங்க வந்து நிலத்தை வாங்குறதுக்கும் காசு வாங்கிக்கிறீங்க, விற்கிறதுக்கும் காசு வாங்கிக்கிறீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, வித்தா வித்ததுக்கு காசு வாங்குவோம், வாங்கினா வாங்கினதுக்கு காசு வாங்குவோம். ஆனா ரெண்டுலையும் காசு பார்க்கறது நீங்க மட்டும்தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வரியில் இருக்கக்கூடிய மோசடிகளை அவர் பேசுறாரு. அது அமைதியா தானே கேட்டாங்க. அவரை கூப்பிட்டு இப்படி மன்னிப்பு கேட்க வைக்கல, அவரும் மன்னிப்பு கேட்கறதுக்கு போன் பண்ணல. ஆனா இங்க மட்டும் ஏன் இந்த இன்டிமிடேஷன் நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவன், தமிழன் ஒருவன் இதை பேசுறான் அப்படின்னா அது அவர்களுக்கு ஒரு எரிச்சலை உருவாக்குது. அவங்க தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது, தொடர்ந்து வரதான் செய்யறாங்க. அவங்க வர்ற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணதான் செய்யறாங்க. அவங்க வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றதுதான் முதல்ல புரியல. தயவு செய்து தமிழ்நாட்டுல எல்லாரும் சுயமரியாதையோட இருக்கக்கூடிய ஊர்கள்ல வந்து இவங்க வந்து இப்படி பேசி இப்படி நடந்து இவ்வளவு மோசமாக இதை ட்ரீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல. ஆனா அதை தாண்டி வர்றாங்க அப்படின்னா, எப்படி நீ என்னை அவாய்ட் பண்ணிடுவ, நான் இந்த ஊரு தான், நான் வருவேன், உன்னால என்ன செய்ய முடியும்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றதுக்காக அவங்க வந்து உட்காடுறாங்க. வானதி சீனிவாசனை ப்ரொமோட் பண்றதுக்காக இங்க வந்து உட்காடுறாங்க.
அண்ணாமலை இல்ல இங்க ஒரு மீடியா ஸ்பேஸ் காலியா இருக்குன்றதுனால வந்து உட்கார்றாங்க. இவ்வளவு கணக்குகளோட அவங்க வந்து உட்கார்ந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி குறித்தான கருத்துக்கள் அப்படின்றத தமிழ்நாட்டில் எங்க போய் கேட்டாலும் இதை விட மோசமான எதிர்விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். இவர் ரொம்ப நாகரீகமா சொன்னார், சீனிவாசன்ற நபர் ரொம்ப நாகரீகமா சொன்னார். ஆனால் அதை அரசியலாக மாற்றியது பிஜேபி தான். அவர் பொருளாதார பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் இதை அணுகுனாரு. ஆனா அதற்கு பின்னால ஒரு சமூக அரசியலை உள்ள கொண்டு வந்தது நிர்மலா சீதாராமனுடைய ஆட்டிடியூடும். அவர் மன்னிப்பு கேட்ட போதும் கூட மன்னிப்பு கேட்க ஒருத்தர் எந்திரிக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு, இவர் வந்து சமாதானப்படுத்த பேசுற மாதிரி இருக்குது, ஆனா அதுக்கு அவங்க மசீர மாதிரி தெரியல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் எந்திரிக்கிறாரு, அப்ப கூட அவங்க அப்படியே அசையாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது வந்து இதே மாதிரியான ஒரு கேள்வி திமுக அமைச்சர்கள் வந்து ஒரு மேடையில் இருக்கிறாங்க, இல்ல எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு எதிர்வாதத்தை வந்து அவங்க முன்னாடி பேசிட முடியுமா? அவங்க பேசிட்டு அவங்க வந்து சும்மா விட்டுருவாங்களா அப்படின்ற இதையும் பாஜக கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல திமுக அமைச்சர்கள் இது மாதிரியான எதிர்கேள்விகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல சர்ச்சையான விஷயங்கள் வரும்போது அது சமூக வலைதளத்துல பேசுபொருளாக மாறுகிறது. சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் பொழுது நெகிழ வைத்த துரைமுருகன், நெகிழ வைத்த பொன்முடி அப்படின்ற சம்பவங்களாகவும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் கேள்வி கேட்காமலாம் இல்லை, கேள்வி கேட்டு அதுக்கு இவங்க பதில் சொல்றதுனாலதான் அவங்க அந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெறவும் முடிகிறது. இப்ப வானதி சீனிவாசன் விக்டிம் கார்டு எடுக்கிறாங்க. ஒரு ஆண் அரசியல்வாதியை பார்த்து இப்படி நீங்கள் பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சம்பவமானது ஆண் அரசியல்வாதிகள் தான் மேடம். ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ஏதோ ஒண்ணு புனை சுருட்டுன்னு சொல்ல வர்றாரு. உடனே மகாபாரதம் மாதிரியான ஒருத்தர் கேட்கிறாரு, 6 மாசம் ஆலய காணுமே, எங்க போனாருன்னே தெரியலையே, அண்ணாமலை ஊரை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தானே திருப்பி மீடியாவுக்கே வர்றாரு. அப்போ அந்த இடத்துல இருந்தெல்லாம் ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசத்தோட எல்லாம் யாரும் அணுகல. இங்க நடந்தது பத்திரிகையாளர் சம்பவமா? முதல்ல ஒரு தொழிலதிபர் பேசுற, நீங்க ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங் தான், நீங்க ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்ல ஒரு நபர் பேசுகிறார். இப்போ ஒருவேளை வந்து ஆண் அரசியல்வாதியை நோக்கி இந்த கேள்வி கேட்கறது அப்படின்னா, நீங்க அண்ணாமலை ஹெச் ராஜாவை நோக்கி எல்லாம் கேட்டாச்சு, அப்ப நீங்க வேற ஒரு ஆணை குறிப்பிட விரும்புறீங்கன்னா மோடியை பத்தி கேட்க விரும்புறீங்களா? மோடியை வேணா வர சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வர்றோம், தாராளமா கேள்வி கேட்போம். அவர் தான் வரமாட்டேங்கிறாரே. நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட் கொடுக்கறதுலயே கூட தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தர் பேரையும் எழுதி பத்திரிகை அலுவலகங்கள்ல இருந்து இந்த நிறுவனம், இந்த பேரு, இந்த போன் நம்பரு, இவர் வர்றாருன்னு அனுப்பி அந்த அனுமதியோட தானே உள்ள அனுப்புறாங்க. நீங்களோ நானோ போய் உட்கார முடியல. கடைசியா வெள்ள பாதிப்பு தொடர்பா பிரஸ் மீட் கொடுக்க வந்தாங்க. டிடிபேட்டோ பேரலையோ இந்திரகுமாரோ பிரதீப்போ போய் உட்காந்து எடுத்துட முடியலையே. அப்ப நீங்க அதுலயே செலக்டடா தானே ஆட்களை கூப்பிடுறீங்க. அதுல ஒரு கேள்விக்கு நீங்க பயந்து போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தானே இவ்வளவு நெருக்கடிகளை உருவாக்கி கேள்வி கேட்க வைக்கிறீங்க. அந்த விக்டிம் கார்டு எடுக்கிறது அப்படின்றது அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கேள்விக்கு பயப்படுகிறார் அப்படின்றதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவர் வேற வேற ஆங்கிள் டைவர்ட் பண்றாரு. சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் தேவையில்லாம எடுக்கிறாரு. ஒரு பெண் சாப்பிட்றத வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம ஸ்கூல்ல வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி வானதி சீனிவாசன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். இது தேவையில்லாத சர்ச்சை. இந்த பிரச்சனையில தமிழ்நாடு முழுக்க இப்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு சுயமரியாதை பிரச்சனை. அவர் கேட்ட அவர் அசிங்கமா பேசினாரா? கெட்ட வார்த்தை பேசினாரா? இல்ல அவங்கள அவதூறா பேசினாரா? இல்ல பொய் சொன்னாரா? எதுவுமே இல்லை. அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை நோக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டார் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்க முடியாத ஒரு கருவறைக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்களா? அந்த கேள்விதானே இப்ப வருது. அதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்ல இப்ப இங்க டிஸ்பியூட்டே வந்து அவரா மன்னிப்பு கேட்க விரும்பினாரா, இல்ல மன்னிப்பு கேட்க அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்றது. எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்றத வானதி சீனிவாசன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவரே வந்துச்சா அப்படின்றது சீனிவாசன் தான் என்ன பேசணும். அவரே மன்னிப்பு கேட்க விரும்புறாரு அப்படின்னாலும் அவர் தப்பு எதுவும் பண்ணல. நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கறீங்க? நீங்க என்ன தப்பா பேசிட்டீங்கன்னு சொல்லில நகர்ந்திருக்கணும். அவர் என்ன தப்பா பேசினாரு? வானதி சீனிவாசன் வந்து சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குறாரு. அவரே கால் பண்ணாரு, மன்னிப்பு கேட்கறேன்னு கேட்டாரு, அதனால நான் கூப்பிட்டு வந்தேன், அவர் உடனே எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அந்த சூழ்நிலையில அவரை வந்து வீடியோ எடுக்கிறீங்க. முதல்ல அவர் தப்பா பேசல, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க வந்து அரசியல்வாதி. நிர்மலா சீதாராமனுக்கு கள அரசியல் தெரியாது. அவங்க வந்து எப்பயுமே மாட மாளிகையிலிருந்து அப்படியே நேரடியா போகக்கூடியவங்க, அதனால அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கள அரசியல் தெரியாதா? நீங்க எத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திச்சிருக்கீங்க, எவ்வளவு நெருக்கடியான கேள்விகளை எதிர்கொண்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்க என்ன சார் தப்பா பேசுனீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ல சொல்லியிருக்கணும், சொல்லலை. கூப்பிட்டு போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க. மன்னிப்பு கேட்க வச்சது வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றீங்க. வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணது தப்புனாவது ஒத்துட்டு இருக்கணும், அதையும் ஒத்துக்கிடல. தனிப்பட்ட உரையாடல், தனிப்பட்ட சந்திப்பு அப்படின்றது வந்து தனிப்பட்டதாக இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அப்போ அவரை மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற ஒரு செய்தியை கடத்துறீங்க. இந்த அம்மையாரை நோக்கி யாரும் இப்படி கேட்டு விடக்கூடாது,
கேட்டா இதுதான் உனக்கு கதி அப்படின்னு பயமுறுத்த விரும்புறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை பயமுறுத்த விரும்புகிறார்கள். இந்த பயமுறுத்தலுக்கு நாம் பணியக்கூடாது. எல்லா இடங்களிலும் இந்த கேள்விகள் எழுப்பப்படணும். ஜிஎஸ்டி குறித்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எவ்வளவு பிரச்சனைகளும் முன்வைக்கிறாங்க. எதுக்காவது இது வரைக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அப்போ அதை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேட்காம வேற யாரு கேட்பா? அவரையும் கேட்க விடாம அசிங்கப்படுத்தி, சுயமரியாதையை இழிவுக்குட்படுத்தி, அவரை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்து, இது ஒண்ணும் இல்ல, அந்த அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது அவருடைய சக தொழிலதிபர்களோ நாளைக்கு உங்களை ஆதரிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. இந்த கட்சியை ஆதரிக்கிறதுக்கு இந்த விவகாரம்ன்றது இப்ப கோவையில பாஜக ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கூட செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாங்க. அப்ப இது பாஜக தேர்தலே ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுது. அப்கோர்ஸ் இது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அது வெறுமனே அன்னபூர்ணாவோட தொடர்புடையது அல்ல. அவரை போன்ற திரு சீனிவாசனை போன்ற பல தொழில் அதிபர்கள், பல தொழில் முனையும் குடும்பங்கள் பாஜகவை ஆதரிக்கிறாங்க. ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். அவங்களுக்கு ஒரு நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருக்கு. அவங்க பாஜகன்னு இல்ல, நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா காங்கிரஸ் ஆதரிப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். நம்மளுக்கு மகாராஷ்டிரால தொழில் பண்ணணும், மத்திய பிரதேச இவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. மத்திய பிரதேச தொழில் பண்ணலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்கிட்டு பங்களாதேஷை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அங்க இருந்து இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடி வாங்க ஆரம்பிக்குது. இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் லாபத்தை காட்டினாதான் இன்சென்டிவ் கொடுப்பேன்றாங்க. இதனால அடிபட்டு போன தொழிலதிபர்கள் எல்லாம் பல பேர் நட்ட கணக்குப்பட்டு திரும்ப கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மோசடி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எதுக்குமே நீங்க இடம் கொடுக்கல அப்படின்னா அவர்கள் உங்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற முடிவை ஒன்றும் இல்லை சார். சாதி ரீதியாக தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க தொழில் நடத்துபவர்கள் சாதி ரீதியாக கூட்டமைப்புகளை வைத்திருக்கிறார்களா இல்லையானா ஆமா வச்சிருக்கிறாங்க. அவர்கள் யாரை ஆதரிப்பது இல்லைன்ற முடிவு எடுக்கிறாங்களா இல்லையானா ஆமா முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்து உங்களை ஆதரித்தவர்கள் இப்போது அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களால் நேரடியாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியா பின்னடைவை ஏற்படுத்தாதுன்றதையெல்லாம் யோசிக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஏன் அப்படின்னா என்னை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டான்றதே அவங்க ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லை, இதுதான் இந்தியாவில் 1000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கொடுமையாக இருக்கிறது. அந்த கொடுமை இன்னமும் தொடர்கிறது. சீனிவாசராஜு பேசின ஒரே ஒரு விஷயம், இவர் அடையார் ஆனந்த பவன் ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் பேசினாரு. நம்மளமா ஹோட்டல் தொழில் நடத்துறதுல அவர் ரொம்ப பாலிஷா பேசினாருங்க. அவர் ஓப்பனா கூட பேச தயங்கினார். பாலிஷா பேசினார். என்ன சொன்னாரு? எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஹோட்டல் நடத்த முடியுமா? ஏதோ ஒரு சில பேர் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் இன்னைக்கு ஹோட்டல் நடத்துறோம்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான். அவர் ஓபிசிலாம் கிடையாது. அவர் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். அவர் வேற ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத சொன்னார் இல்லையா, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா ஒரு கேள்வி கேட்கறது அப்படின்றது தான் ஒரு நாகரிக அரசியலும் அப்படின்றதை உங்க பார்வையை முன் வச்சுங்க. நேரம் கொடுத்தவங்க நன்றி. தேங்க்யூ.